ஆஸ்ட்ரோகிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். செவ்வாய் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா கடக ராசியில நீர் ராசியில இருந்தாரு. இப்ப நெருப்பு ராசியான சிம்மத்துக்கு பயிற்சியாக போறார். 7/6/2025 இருந்து 28/7/2025 வரைக்கும் ஏறக்குறைய 45 நாள் சிம்மத்துலதான் பாத்தீங்கன்னா செவ்வாய் உட்கார போறார். ஆல்ரெடி அங்க கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப சிம்மத்துல கேதுவும் செவ்வாயோட இணையும் போது, அதாவது கேது செவ்வாய் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போது நேரம் பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்க, செவ்வாய் 6 மற்றும் 11க்கு அதிபதி. அதாவது 6ஆம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்ப 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு போயிருக்கா. அங்க கேதுவோட இணைஞ்சிருக்கான். 3ஆம் பாவத்துல ஒரு பாவன் இருந்தாலே நல்லதுதான். இப்ப 1க்கு 2 பாவன் போய் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப இந்த செவ்வாய மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் சுபன் கிடையாது, பாபரா தான் கன்சிடர் பண்றாங்க. அப்ப இங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க. நம்ம தம்பி, முக்கியமா தம்பி தங்கச்சி ரொம்ப நம்ம சப்போர்ட்டிவா இருக்கும், ரொம்ப நம்பி எல்லாத்தையும் கொடுத்து இருக்கோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. என் தம்பி தாங்க எனக்கு பையன் மாதிரி, என்னோட சொத்து பத்து எல்லாத்தையும் தம்பி தான் பராமரிக்கிறான், அவன் காட்டின இடத்துலாம் நான் கையெழுத்து போடுறேன், அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியா நீங்க? இந்த 45 நாள் அதுல அதீத கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இதுல 2 தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க ரொம்ப நம்பினீங்க அப்படின்னும் போது அவங்களே இன்னொருத்தவங்கள கேள்வியே கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னும் போது அவங்களே நீங்க கொடுக்குற காசெல்லாம் இன்னொருத்தவங்களை நம்பி கொடுத்து அவங்க ஏமாறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்ல அவங்களே சுயமா உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை பதுக்கி வச்சோ ஏமாத்தலாம், இல்லைன்னா அவங்க விரைய செலவு பண்ணியோ ஏமாத்தலாம். ஆக இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, உங்க தம்பி தங்கச்சி அண்ணன் சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸு வட்டாரம் சுற்று வட்டாரம் சுற்றுச்சூழல்ல இருக்கவங்க நெய்பர்ஸ் எல்லார் கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஈகோ கோபம் அப்படின்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மிதுனத்துக்கு ஏதுங்க கோபம், மிதுனத்துக்கு ஏதுங்க ஈகோ அப்படின்னா உண்மைதான். மிதுனம் ரொம்ப ஸ்மார்ட் பர்சனாலிட்டிஸ், எது ஒண்ணு இருந்தாலும் பேசியே சிரிச்சே சமாளிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். பட் இருந்தாலும் செவ்வாய் இந்த பாவத்துல போய் உட்காந்துக்கலாம், நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு இனம் புரியாத ஒரு கோபம் அப்படின்றது வரும், ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்றது வரும். எனக்கு நான் பயங்கர புத்திசாலி, நான் பயங்கர திறமைசாலி, அதெல்லாம் உண்மைதான். ஆனா எனக்கு எல்லாமே தெரியும், பெரும்பாலும் நிறைய தெரியும் உங்களுக்கு. மிதுனம் மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது மிதுனம் கன்னி எக்ஸ்ட்ராடினரியா உங்களுக்கு நிறைய விஷயம் தே யூஸ் டு கேதர் ஆல்வேஸ். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நெவர் ஸ்டாப் லேர்னிங் அப்படின்றத ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கன்னி. மத்தவங்க கிட்ட இருந்து எவ்வளவுலாம் அந்த புத்திசாலித்தனத்தை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மிதுனம். சோ இவங்களுக்கு பெருசா பாத்தீங்கன்னா ஈகோன்னு வராது. அந்த அந்த எண்ணம் இருக்கும், எல்லாரை விட எனக்கு ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா மிதுனத்துக்கு இருக்கும். பட் இந்த காலகட்டத்துல அது ஈகோவா கிளாஷ் அடிக்கிறது வேண்டாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னை சார்ந்தவர்கள் எடுத்து அப்படின்னு சொல்லலாம். சரி, வேற என்ன விஷயத்துல நம்ம காஷியஸா இருக்கணும்? வேற எதுவும் பெருசா இல்லைங்க. இந்த செவ்வாய் கேது இணைவு அப்படின்றது இந்த மாதிரி ஒரு நம்மளோட தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ஓவர் கான்பிடென்ட் ஆகி ஓவரா நம்ம சில விதத்துல தப்பா டிசைட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும். அதுல காஷியஸ் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் என்ன அப்படின்னா, விருட்ச சாஸ்திரம் பிரகாரம் இவங்களுக்கு பாருங்க, துளசி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த துளசி விருந்தா பிருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துளசி வீட்டுல ஆல்ரெடி செடி இருக்கு அப்படின்னா தினம்தோறும் 1 டம்ளர் தண்ணி ஊத்துங்க. இல்லைங்க செடி இல்ல அப்படின்னா புதுசா ஒரு செடி வாங்கி வச்சு அவங்களுக்கு தண்ணி ஊத்தி வாரத்துல ஒரு நாளானும் நம்ம பாருங்க, சின்ன விளக்கு ஏத்தி, ஒரு அகல் விளக்கு ஏத்தி, ஒரு ஊதுவத்தி ஏத்தி, 2 பழம் வச்சு நிவேதனம் அப்படின்றது பண்ணுங்க. அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும்.